வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் டிசம்பர் 6லேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 8ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் கூட. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது என்னென்னா வேலை விஷயங்கள். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளில் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகலை, ஸோ நமக்கு எதிர்பார்த்து கிடைக்கலன்னும் போது அந்த அதிருப்தியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுதான் விஷயமே, வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ 6ங்கிறது கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து எங்கனாச்சும் நம்ம கொடுக்க போவோம், அது வந்து கொடுக்கல் வாங்கல வந்து கரெக்டான வேர்டு நம்ம வந்து இன்றைக்கி தரேன்னு சொல்லிவிட்டு கொடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடுறது ரொம்ப நல்லது. ஜென்ரலாகவே வந்து ரிஷபராசிக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 6 8ஆம் அதிபதியாகவே வந்து அந்த லக்னாதிபதி வரும்பொழுது நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடுங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா என்னத்த வாழ்க்கை அப்படின்றது, அது சில பெண்மணிகள்லாம் வந்து என்னை ஜப்பானில் கேட்டாங்க, குடுவாஞ்சேரியில் கேட்டாங்க அப்படின்னு கதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதே ஆண்களும் சரி. ஸோ ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் விட்டுருந்தேன்னா நான் எங்கள் 6 கல்யாணம் பண்ணி நான் கிட்டத்தட்ட வந்து லண்டனில் செட்டில் ஆகிருப்பேன், அந்த பொண்ணு பார்த்துச்சு இந்த பொண்ணு பார்த்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடுங்கிறது தான் இதுதான் விஷயம். அதனால் வந்து கொஞ்சம் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது சுக்கிரனுங்கிறது மனைவியை குறிக்கும். ஸோ அது 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய சிக்கல்கள் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஸோ அந்த அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு அதிகமாக இருக்கும். என்னத்த வாழ்க்கை என்னத்தை வாழ்ந்தோம் என்னத்தை சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. அதிகமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க பாருங்கள். ஸோ ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து இந்த பொழுது நல்ல ஜாலியாக இருக்கும். என்னை பொறுத்தவரை பேசிக்காக வந்து லைஃப்பை நான் எப்படி எடுத்துப்பேன்னா, 3 வேளை சாப்பாடு, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம் இருந்தாலே போதுங்க. அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு சும்மா சூசணும் அது வந்து அடுத்த விஷயம். அடுத்தது வந்து ஒரு முயற்சிங்கிறது இருக்கணுங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கு அது கிடைக்கலன்னா நான் வந்து புரண்டு அழுவுங்கிறதுல வந்து ஒரு இதே இல்லை. ஏன்னா அது கிடைக்கல, ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் கிடைக்கலன்னும் போது அதுக்காக வந்து முரண்டு பிடிக்கிறது, அழுவுறது, வருத்தப்பட்டு உம்முன்னு போய் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் வந்து லைஃப்க்கு சரி வராது. ஓப்பனாக சொன்னால் அன்றைய பொழுது காலியாயிரும், அதுதான் உண்மை. ஸோ அதனால் ஒரு நாளை விரயம் பண்ணாதீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். எதிர்பார்க்கலாம் விட்டுட்டு சரி அடுத்தது நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோங்கிற லெவலில் தான் போகணும் ஒழிய அதை விட்டுட்டு வந்து நான் வந்து ஒரு டிப்ரெஷனில் போய் விடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் ராசியாதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட் நிறையவே இருக்கும். மற்றபடி பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப அதீதமாக இருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கராராகவும் இருப்பீங்க, கொஞ்சம் வியாபார மூலையும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையான விஷயம்தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடில் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். ஏன்னா வந்து பழக்கத்தில் தான் வரணுமே ஒழிய மற்றபடி வந்து நீங்கள் டென்ஷனாக ஆகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இவங்களை காயப்படுத்தினா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் பிராண்டி விட்டு அவன் ஐயோ எரியுதேன்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வருது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறத பழகிக்கங்க. மற்றபடி வந்து ராகு. ஸோ ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது அவரும் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கேதுவோடு இருக்கும்போது நிறைய சச்சரவுகள், அதான் கணவன் மனைவி சச்சரவுகள், சூரியன் கேதுவும் போது சட்ட ரீதியாக வெளியில் வந்து நம்ம போகிறோம், வண்டி எடுத்துகிட்டு போகும்போது, ஒரு பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கான்ஸ்டபிளோ யாரோ போலீஸ் அதிகாரியோ ஒரு அரசாங்க ஊழியர் யாராச்சும் வந்து நம்மளை ஏதாவது கேள்விக்கும் நம்ம ராங்காக பேசினோம்னா அதுக்கான பலன்களை உடனே அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஃபைன் கட்டுறதுக்கான யோகம் இருக்கிறனால ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மேலதிகாரிகள் இவங்களோட கடுபிடிகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் கேது 16ஆம் தேதி வரை அங்கே இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது ராகு வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் கடுபடியாக இருப்பாங்க, கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. லேண்டு சம்மந்தமான விஷயங்கள், வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பராமரிச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து ஏதாச்சும் என்ன சொல்கிறது சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால இந்த இன்சூரன்ஸ் பேப்பரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறனால 2-7ங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் கேது இருக்கும்போது சின்ன தடைகள் ஏற்படும். விநாயகரை வேண்டிக்கங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் வந்து சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஸோ விநாயகரை வேண்டிட்டு அடுத்த விஷயத்தை பாருங்கள். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ 2-5ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது குழந்தைகள் விஷயங்கள், குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து கைகூடுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
பட் இருந்தாலும் கேதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாவதற்கான வாய்ப்புகள். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் பிளானெட்டு, ரொம்பலாம் ஆகாது, ஒரு 2 நாள் டென்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அது வந்து 3 கிரகம் 4 கிரகம்லாம் வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ஒரு 2 நாள் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா அது வந்து டிகிரியை விட்டு தாண்டி வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி கடகம், உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வந்து சனியின் பார்வை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கிற வந்து ஒரு சனியின் பார்வை இருக்கும்போது 3, 9 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வியாபார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சில பேருக்கு வந்து வேலை மாற்றம் உள்ளுக்குள்ளே இருக்கும், செஷன் மாற்றுறது, வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் கேது காம்பினேஷன், அதுவும் 7ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் தாயார் மற்றும் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகள் விஷயம் அதுவும் சொன்னது தான். ஸோ குழந்தைகள் விஷயம் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தான். ஏன்னா அந்த கேதுங்கிறது போது நிறைய சட்டத்திட்டங்கள் பேசும், நான் இப்படி தான் அப்படி தான் சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிக்கிட்டா போதும். வேலை விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ 6, 8 போது வேலை விஷயங்களில் ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏதாச்சும் வந்து லவ் வந்து ப்ரொப்போசல்லாம் வந்து இப்போ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அதனால் சின்ன அவமானங்கள் ஏற்படும். 8 நாளே அவமானம். ஸோ அதீதமான எதிர்பார்ப்புகள் அவமானத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பெண்கள் விஷயத்தில். இதே நான் ரிஷபராசி பெண்ணா வெளி வட்டாரத்தில் பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 9, ஸோ 9ல் வந்து சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 3ஆம் இடத்த பார்க்குறது வந்து பார்த்தா 3, 7 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்னென்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்ன 9 பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் வந்து மறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா சந்திரனோட இடத்த பார்க்கும்போது சின்ன சின்ன மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து தந்தை சார்ந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழில் 10, ஸோ 10ல் வந்து குரு இருக்கிறது. நிறைய பேர் வந்து 10ல் குரு இருக்கிறத வந்து 10ல் குரு இருந்தால் ஐயோ தொழில் இருந்தால் ஆகிடும் அதாகிடும். ஏங்க ஒன்றுமே ஆகாதுங்க. உங்களுடைய தசாபுக்திகள்லாம் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுவும் வந்து 10ல் இருக்க குரு வந்து பெரிய ஒரு ட்ராபேக்ஸ்லாம் கொடுக்காது. உங்கள் தொழிலில் வந்து எங்கெங்கே தப்பு நடக்குது, எங்கெங்கே வந்து நம்ம சரி பண்ணுங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார வழியாக அது வந்து ஒரு புது விஷயத்தான் வந்து நம்ம மாற்றும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு வழியை கொடுக்கும். ஏன்னா வந்து சேஞ்ச் பண்ணுறோம் நீங்களே ஒரு 20 வருஷமாக இருக்கார், 10 வருஷமாக இருக்கார், அந்த மாதிரி ஆட்களை வந்து திடீர்னு வேறு இடத்துக்கு மாற்றுறதுங்கும் போது கொஞ்சம் அந்த பெயின் இருக்க தான் செய்யும். அந்த பெயின் தான் குரு வந்து 10ல் இருந்தால் பண்ணுவார வழியாக டோட்டலாக வந்து காலி பண்ணிடுவார், தொழிலே காலி பண்ணிடுவாருங்க அப்படின்றலாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது லாபங்கள் இருக்கும். ஸோ லாபங்கள் இருந்தாலும் திருப்பி தொழிலே போட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராகு வந்து சந்திரனுடைய சில பேர் மன பயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குனால அந்த மாதிரி மன பயங்கள் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிறது மன பயம் இருக்குன்னா துர்கைக்கு விளக்கேற்றினீங்கன்னா அந்த மன பயங்களும் நீங்கி ரொம்ப சிறப்பான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.